நம்ம செய்யற வேலையில கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் இல்லைன்னா நிறைய சிரமங்களை உருவாக்குங்க. அது ஒரு பண்டிகை காலம். வீட்டுல லேடீஸ் எல்லாம் ஆளுக்கு ஒரு வேலையை இழுத்து போட்டு செஞ்சுட்டு இருக்கும்போது, நம்ம வீட்டு தலைவர் ஒரு ரெடிமேட் பேண்ட் எடுத்துட்டு வந்து போட்டு பார்க்குறாரு. அது ஒரு 1 1/2 ஜான் பெருசா இருக்கு. தான் அம்மாட்ட குடுத்து, "அம்மா இது ஒரு 1 1/2 ஜான கட் பண்ணி தச்சு குடும்மான்ன" உடனே, "நான் எத்தன பாத்திரம் பண்டம் வெளக்கணும், எடுத்து அடுக்கணும், என்ன விளையாட்டாது? உன் பொண்டாட்டி மகாராணி சும்மா தான இருக்கா, அவகிட்ட குடு" அப்படின்ன உடனே, சரின்ட்டு போய் வீட்டுக்காரிட்ட சொல்லும்போது, அந்த அம்மா கோவத்துல, "ஏங்க நான் பலகாரம் சுடுவேனா, வீடு கூட்டுவேனா, வழிப்பேனா, என்ன விளையாட்டு? பொறந்த வீட்ட குடுங்க" அப்படின்னு வெட்டி விட்டுறாப்புல. சரின்ட்டு பொறந்த வீட்டையும் போய் விஷயத்த சொல்றாரு. அந்த பொண்ணு என்னங்குது, "அண்ணா நல்லா மடிச்சு சுருட்டி விட்டு போட்டுக்கண்ணா, நோம்பி முடிச்சு பார்த்துக்கலாம்" அப்படின்னு சொன்ன உடனே, சரி ஆனதாகட்டும்ன்னு கூட இந்த ஆளு மடிச்சு வச்சு தூங்கிறாருங்க. என்ன நடந்தது தெரியல. ஒரு 10:45 மணிக்கு பெத்த மனம் பித்து, பிள்ளை மனம் கல்லுன்ட்டு, மகன் மனசு கோணக்கூடாதுன்ட்டு அந்த அம்மா ஒரு 1 1/2 ஜான கட் பண்ணி, தச்சு, மடிச்சு வச்சு தூங்கிருச்சுங்க. இது தெரியாத அவன் சம்சாரம் ஒரு 12:45 மணிக்கு பலகாரம் சுட்டு முடிச்சுட்டு, அதுவும் ஒரு 1 1/2 ஜானு கட் பண்ணி, மடிச்சு தச்சு வச்சு தூங்கிருச்சுங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு மணி 1:45. அந்த பொறந்த துணியெல்லாம் எடுத்து அடுக்கி மடிச்சு வச்சுட்டு, படிப்பு வேலையெல்லாம் முடிச்சு போட்டு வந்து, அது ஒரு 1 1/2 ஜான் கட் பண்ணி, தச்சு, மடிச்சு வச்சு தூங்கிருச்சுங்க. இது தெரியாத நம்ம ஆளு, மறுநாள் காலையில எந்திரிச்சு எண்ணெயெல்லாம் தேய்ச்சுட்டு, அந்த வீதியில இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுகள்லாம் போய், "டேய் நான் புது பேண்ட் வாங்கியிருக்கேன்டா, வந்து பாருங்கடா, வாங்கடா புது பேண்ட் போடுறேன்டான்னு" சொல்லிட்டு வந்து குளிச்சுட்டு அந்த பேண்ட்டை எடுத்து உதறி போட்டா, அது ஆஃப்டர் மேல அண்டர்வேர் கீழ. ஆமாங்க. செய்யற வேலையில கொஞ்சம் நிதானமும், பொறுமையும், சரியான கம்யூனிகேஷன் இல்லன்னா, இப்படி நெறைய சிரமங்கள சந்திக்க வேண்டியிருக்கும். எனவே கம்யூனிகேஷன்ங்கிறது ரொம்ப முக்கியம். நிதானம் அதைவிட முக்கியம். பொறுமை அதைவிட முக்கியம். இந்த நாள் இனிய நாளாகட்டும்.